புரியுது? டைம் மேனேஜ்மெண்ட் புரியுதா? எவ்வளவு பேருக்கு புரியுது? ஓகே, எவ்வளவு பேர் எஃபெக்டிவா நீங்க ஃபாலோ பண்றீங்க? நான் வந்து ப்ராப்பரா கேலண்டர் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு என்னோட ஒர்க்ல நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் ஒரு நாள் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லை ஒரு அடுத்த வீக்கு எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்றத நான் பிளான் பண்ணிட்டு நான் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு பிளானிங். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு பேர் ஆக்டிவா நீங்க பண்றீங்க? ஸோ ஒரு 2-3 பேர் தான் கை கொடுக்கலாம். ஸோ சார் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட டிபார்ட்மெண்ட்ல நாங்க பண்ணவே முடியாது சார், நாங்க பண்ணதான் ரொம்ப கஷ்டம். நான் வந்து அது ஃபாலோ பண்றது லாஸ்ட் மினிட்ல எனக்கு இந்த ஆர்டர் கொடுப்பாங்க, இல்ல வந்து இங்க போ அப்படின்னுவாங்க, இல்ல லாஸ்ட் அது ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நீ அங்க போவாங்க அப்படி இருக்கணுங்களா இங்க போ அப்படின்னுவாங்க. ஸோ அதனால என்னால கோஆர்டினேட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. பண்ண முடியுமா முடியாதா? இருந்தாலும் பண்ணலாமா? பண்ணிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க அதை எக்ஸெப்ஷனா எடுத்துக்க வேணாம். நீங்க இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்க ஒரு ஆபீசர் கிரேடுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கில் தேவைப்படுமா? 100% தேவைப்படுமா? நீங்க அப்ப வந்து கொஸ்டின் எப்படிலாம் இருப்பீங்களா? சார் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாதா சார் அப்படின்ற கேள்வி வருமா? அப்ப நீங்க இன்னையில இருந்து அதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. சொன்னீங்களா? ஓகே, சோ அதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்றது, நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட டைம் அலாட் பண்ணிட்டு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் முடிச்சுட்டு அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 வீக் நான் என்ன ஸ்கெட்யூல் பண்ண போறேன், அந்த ஸ்கெட்யூல வந்து எப்படி வந்து நான் சிறப்பா பண்ண போறேன், ஒரு ஸ்கெட்யூல மிஸ் பண்ணாம அப்படின்றது டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளும் ஏறிச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் வேலையை முடிச்சோம் அப்படின்னு இல்லாம நீங்க ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்கெட்யூல் கொடுத்து நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ் முடிக்கணும். சரிங்களா? அடுத்து விஷன். விஷன் அப்படின்றது எவ்வளவு இருக்கு? விஷன் அப்படின்றது உங்களுடைய கோல், உங்களுடைய கோல், உங்களோட லைஃப் டைம் கோல் என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் விஷன். சரிங்களா? எவ்வளவு பேருக்கு இந்த விஷயம் இருக்கு? எவ்வளவு பேருக்கு இந்த விஷயம் இருக்கு? கை தூக்கு. யாராவது சொல்ல முடியுமா அவங்களோட விஷயம் என்னன்னு? நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும், நம்ம மக்களுக்கு ஃபியூச்சர்ல எதனா செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நம்மளோட விஷயமா இருக்கும். அதனால நம்ம நிறைய யோசிச்சு இருப்போம். அது நிறைய நேரத்தில் படிக்காம போயிடும். அதனால நம்ம விடாமுயற்சி சேர்த்தோம்னா அது கண்டிப்பாக படிக்கும். அனைவரும் வணக்கம். சொன்னது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இல்லையா? இங்க இருக்கவங்க ஒருத்தருக்கு நான் ஒரு ஹையஸ்ட் கேடர் ஆபீசர் ஆகணும் சார், அது என்னோட விஷயம். எவ்வளவு பேருக்கு இருக்கு? கை கொடுக்கிறது. ஆனா நிறைய பேருக்கு இருக்கு. கரெக்டா? தட் இஸ் யுவர் விஷன். தட் இஸ் யுவர் விஷன். நீங்க வந்து நீங்க இமிடியேட்டா பெரிய ஆபீசர் ஆக வேண்டாம். ஆனா நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணம் உங்களை ஒரு நாள் எப்படி
யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம், இல்ல வந்து அந்த இஷ்யூவை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஆனா ஒரு ரைட் ஆட்டிடியூடோட ஹேண்டில் பண்ணும்போது சரியா கரெக்டா அந்த இஷ்யூவோட ரெசல்யூஷன் என்ன? இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு ஆஃபீஸ் போகக்கூடிய ஒரு நபர், ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய ஒரு நபர், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு நபர் சரிங்களா? ஓகே, அவங்க முன்னாடி இருக்காங்க, they have an issue but they need to go to the hospital or to the interview. So இது வந்து ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் ஆகும் இல்லையா? ஒரு லைஃப் டைம் மொமெண்ட், ஒரு முக்கியமான மொமெண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இஷ்யூவை வந்து ஒரு ரைட் ஆட்டிடியூடோட ஹேண்டில் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நம்ம அதை ஒரு சொல்யூஷன் எப்படி கொடுக்கணும், என்ன சொல்யூஷன், நீ வந்து ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணணும் கரெக்டா? பட் ஆனால் உங்களோட ரைட் ஆட்டிடியூட் நீங்க தான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ண போகும் சரிங்களா? ஸோ ரைட் ஆட்டிடியூட்ல நீங்க அந்த சொல்யூஷன் பார்த்து நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்கணும், எக்ஸாக்ட்லி என்ன உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்றத கொடுக்கும்போது நீங்க வந்து ஒரு 100 இஷ்யூஸ் பாக்குறீங்க அப்படின்ற போது 100 இஷ்யூஸ்ல 95 இஷ்யூஸ் வந்து யூ ஆர் கிவன் வித் ரைட் ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு இன்டெகிரிட்டி உங்களுக்கு புரியுதா சொல்றது? உங்களுக்கு ஒரு இன்டெகிரிட்டி கேரியா இவங்க வந்து ஒரு ரைட் ஆட்டிடியூட்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். And then எனக்கு வந்து கிரீவியன்ஸ் ஹேண்ட்லிங். ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் வருது நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல. கிரீவியன்ஸ் ஹேண்ட்லிங் அப்படின்றது என்ன தெரியுமா? கிரீவியன்ஸ் ஹேண்ட்லிங்ன்றது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு என்ன சொல்றது, உங்களை தேடி ஒரு 2 கூட்டம் வராங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு, நீங்க அந்த கிரீவியன்ஸை சால்வ் பண்ணணும். நீங்க அந்த கிரீவியன்ஸை யூ நீட் டு சால்வ். ஸோ கிரீவியன்ஸ் ஹேண்ட்லிங் பண்ணிருக்கீங்களா யாராவது? ஸோ கிரீவியன்ஸ் ஹேண்ட்லிங் அவ்வளோவா பண்ணதில்லை இல்லையா உங்களுக்கு? ஸோ ஒரு 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 கிரீவியன்ஸோ இல்லை வந்து ஒரு இஷ்யூவோ, ஓகே, ஸோ கிரீவியன்ஸ்ன்றது லா அண்ட் ஆர்டர் போகும் அப்படின்றாரு. ஸோ ஒரு கிரீவியன்ஸோ இஷ்யூவோ நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த இஷ்யூவை மேலோட்டமாக பார்க்காம why this issue has come up, okay, and what is the இதோட ரூட் காஸ் என்ன, அந்த இஷ்யூ எங்க ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும். நீங்க நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க, நான் வந்து அந்த இஷ்யூ வந்து நான் சால்வ் பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்கு வந்து முடியல, நான் வந்து அது என்ன மேக்ஸிமம் முடியுமோ அதை பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், ஓகே, பட் அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண முடியல அப்படின்னு உங்களோட மைண்டில் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த இஷ்யூவோட ரூட்ல போயிட்டு நீங்க பார்க்கல, ஏன் இந்த இஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கு அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ணல. ஸோ அதை நீங்க பண்ணும்போது யூ கேன் ஹேவ் அ ஈஸி சொல்யூஷன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கிரவுட் மேனேஜ்மெண்ட். எவ்வளவு பேருக்கு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பிடிக்கும்? எல்லாருமே பண்ணுவீங்களா கிரவுட் மேனேஜ்மெண்ட்? எவ்வளவு பேர் எஸ்கேப் ஆயிருக்கீங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் வந்தா? சரி, நான் அந்த பக்கம் போகல, நான் தூரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் கொஞ்சம் இன்வைட் ஆகிருக்கு கிரவுட் மேனேஜ்மெண்ட்? See, இந்த issues handling பேசணும் இல்லையா, நான் கிரீவியன்ஸ் பத்தி பேசுறேன். சேம் as
realize that crowd management is also a skill. நீங்க அதை ஹேண்டில் பண்ணும்போது இந்த பிகினிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்க யாராவது எக்ஸ்பர்ட் யாராவது இருக்கீங்களா crowd management? யாராவது எக்ஸ்பர்ட் இருக்கீங்களா? ரெண்டு மூணு பேர் கை தூக்குனீங்களே, யாராவது எக்ஸ்பர்ட் இருக்கீங்களா crowd management? சார் வந்துட்டு how we handle the issue. Okay, ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நான் எஸ்ஐஜியில் இருக்கும்போது ராயபுரத்தில் ஒரு கலவரம், மீனவர்கள் கலவரம். ஒரு 500 பேர் ரோட்டுக்கு வர போகிறாங்க. நான் தான் அதுக்கு டீம் பேசுனேன். என் கூட 15 பேர் இருக்காங்க. லாங் லட்டி அப்படியே வச்சுருந்தேன்னா அந்த மீனவர் தலைவரை கொடுப்பேன். உங்களுக்கு என்ன இஷ்யூஸாக இருந்தாலும் நாங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு முடிச்சு தருவோம். 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் சொல்லுறது அவர் நம்பினாரு. அதே மாதிரி நான் எங்கள் கேசி சார் அந்த சைலண்ட் வந்துட்டாரு. அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு மணி நேரத்தில் வந்தார். 2 மணி நேரத்தில் எல்லாமே காஞ்சி போயிட்டாங்க. இது ஒரு பெஸ்ட்டு இது நாங்கள் பண்ணது. அப்போ கமிஷனர் நடராஜ் இருந்தாங்க, அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. அவர் ரோட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப இஷ்யூ ஆகிருக்கும். ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அவங்களை உட்கார வச்சு பெரிய ஆஃபீஸர் வந்து பேச வச்சு அனுப்பி வச்சுக்க. நன்றி நன்றி. சார் சூப்பராக சொன்னாரா? ஸோ க்ரௌட் வந்து என்ன ரீசன்னால அவங்க தேர்ந்தெடுக்காங்க, அந்த ரீசன் பார்க்கணும். நெக்ஸ்ட் அகைன் வாட் இஸ் த ரூட் ஆஃப் த இஷ்யூ? இஷ்யூ என்ன, எதனாலே உங்க ஒரு கிரீவன்ஸோட இருக்காங்க? ஓகே, ஸோ நீங்க இந்த விஷயங்கள் பார்க்கும்போது யூ கேன் சால்வ். சரி, நான் வந்து நீங்க டெய்லி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுறேன். பட் ஆனால் நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்க கை கொடுக்கும்போது யூ மைட் கெட் ரெக்கக்னைஸ்ட். ஸோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களோட சீனியர்ஸ் சொல்லும் போதும் இல்லை நீங்க லேர்ன் பண்ணும் போதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, லேர்ன் அபவுட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். ஓகே, okay, last on my presentation I have gender oriented consideration. சரிங்களா? நீங்க இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு ஜெண்டர் இஷ்யூ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். கரெக்டா? ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு? நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்ற இஷ்யூஸ் இருக்கும். ரைட்? உங்களுக்கு அது தெரியாது, ஆனா உங்களுக்கு ஃபீட்பேக் ஆகும் இருக்கும். நீங்க இந்த இஷ்யூ ஏன் மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க? ரைட்? ஸோ ஜெண்டர் ஓரியன்டட் இஷ்யூஸ் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து நார்மல் இஷ்யூ ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா there is not going to be a solution. You have to be very careful. You have to know how to handle the gender oriented issues. Let's say if இவருக்கு வந்து ஒரு problem because of a female driver. Let's say, okay, அவங்க வந்து கார்ல வராங்க. Okay, வந்துட்டு she is having some issues the complete day. She is getting down of the car. The car stop பண்றாரு. She is getting down of the car. She starts to shout. So இவனும் ரிப்ளை கத்துனாருன்னா என்ன ஆகும்? டாக்குமெண்ட் ஆயிடுமா? That is what I am talking about. When it comes to gender oriented issues, you should be a role model. அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு பாரு அப்படின்ற ஒரு ரோல் மாடல் நீங்க காட்டுங்க. So others will learn how the traffic force is handling the gender oriented issues as a role model. ஏன்னா you guys are projecting, right? நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, right? On the streets you project people, you handle issues, இல்லையா? So gender oriented issues வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Okay, and then folks, I'm going to complete the session. Thanks a lot for everyone and